ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா பார்த்தீங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து தலை சுத்து மாதிரி, இந்த நாடிக்கு கீழே இங்கிட்டு சதை வந்து தொங்குற மாதிரி, அது வந்து தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையில் அப்படியே வீங்கிக்கிட்டே வரும். தொண்டையில் லோ ப்ரெஷராகவும் இருக்கும். லோ ப்ரெஷர் வந்து தைராய்டில் தொண்டை வீங்குறவங்களுக்கு, சதை வளர்ந்த மாதிரி உங்களுக்கு, தொண்டை வலி உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு மருந்து சொல்கிறேன். மல்லி பார்த்தீங்களா? மல்லின்னா சிலவங்களுக்கு தெரியாட்டா தானியம்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்களா? மல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இது எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன் மல்லி. இது வந்து 2 பெருஞ்சீரகம் லைட்டாக போடுங்க, ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. மல்லி 2 டீஸ்பூன். மிளகு, இது அது வந்து பெருஞ்சீரகம், இது கொஞ்சம் மிளகு, இது கொஞ்சம். அப்புறம் சீரகம், சின்ன சீரகம். இந்த பார்த்தீங்களா? சின்ன இது வந்து ஓமம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லது. ஓமம்லாம் செரிமானத்துக்கு நல்லது, நெஞ்சரிச்சல், செரிமானம் எல்லாத்துக்குமே நல்லது. கொஞ்சம் சீரகம், இவ்வளத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இவ்வளத்தையும் போட்டு என்ன செய்யறோம்? தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். 2 கருவேப்பிலை கூட போட்டுக்கிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு 2 கரிஞ்சீரகம் நல்லதுதான். கரிஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் தீர்வு கரிஞ்சீரகம். பேருக்கு 2 போட்டுக்கிடுவோம். போட்டு ஊற வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? நைட்டு போல் படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னகட்டி நல்லா வேக வச்சு வத்த வச்சு நல்லா கருப்பு கலரில் வந்த மாதிரி வரும். கொஞ்சம் கருப்பட்டி போட்டு, இல்லைன்னா பனங்கள் கண்டு போட்டு இதை இருத்து குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மல்லி, சீரகம், இது மிளகு, ஓமம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கரிஞ்சீரகம், 2 கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். 2 வெள்ளைப்பூடு வேணா ஒரு இது போடுவோம். சுக்கு கண்டிப்பாக போடணும். சுக்கு இல்லைன்னா இஞ்சி போட்டு வேக வச்சு நைட்டு குடிங்க. இந்த தொண்டை கீழே இந்த சதை வளர்ந்தது, ரொம்ப லோ ப்ரெஷருக்குலாம் உடனே மாத்திரை இதெல்லாம் வாங்கி போடாதீங்க. இந்த மல்லி வந்து தானியம் வந்து லோ ப்ரெஷரை அப்படியே கட்டுப்படுத்தும். இதை டெய்லி ஒரு தடவை அவிச்சு குடிக்கிறதுல ஒன்றுமே கிடையாது. செலவும் கம்மி, உடம்புக்கு ஹெல்த்து. லோ ப்ரெஷர் குணமாகும். இது தொண்டையில் சதை வளருது. தைராய்டு பிரச்சனை உடனே குணமாகும். தைராய்டு உள்ளவங்க கண்டிப்பாக இதை குடிங்க, நல்ல பியூரா குணமாகும். செஞ்சு பார்த்துட்டு அக்காட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.